ഇപ്പോൾ രാഹുൽ ഗാന്ധി തമിഴ്നാട്ടിൽ തിരുവള്ളൂരിൽ തെരഞ്ഞെടുപ്പ് പ്രചാരണത്തിൽ സംസാരിക്കുകയാണ്. പൊതുപരിപാടിയിൽ അതിലേക്ക് உள்ரங்கமாக உள்ளே நரேந்திர மோடியாலும் அமித்ஷாவாலும் அதிமுகவிற்குள் புகுந்து விட்டார்கள். It is a hollow shell. இப்போது இருப்பதெல்லாம் வெறும் வெற்றியிடம் தானே தவிர அதிமுக என்று ஒன்று இல்லை. It had a great tradition of defending the people of Tamil Nadu. ஒரு காலத்தில் இந்த தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு பெரிய தொலைநோக்கு திட்டத்தை கொண்ட கட்சியாக அது இருந்தது. Just like the DMK has. எப்படி திமுக இருந்ததோ அதே போல தான் அதிமுகவும் இருந்தது. But it is no longer that AIDMK. ஆனால் இனிமேல் ADMK என்று ஒன்று இல்லை. That AIDMK died long back. எத்தனையோ காலத்துக்கு முன்னால் அந்த அதிமுக அழிந்து விட்டது. This new AIDMK is just a mask. இப்போது இருக்கக்கூடிய அதிமுக என்பது வெறும் முகமூடிதான். It is the mask that is hiding the true thought of the BJP. சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை முகத்தை மறைத்திருக்கும் முகமூடிதான் அதிமுக. So when you see the AIDMK, when you see their flag, when you see their leaders, remember that they are fully controlled by Narendra Modi and Amit Shah because of their corruption, and they are being used to destroy and attack Tamil history, Tamil culture and the Tamil language. நீங்கள் அதிமுக கட்சிக்காரர்களை, அவருடைய தலைவர்களை, அவருடைய கொடிகளை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் முழுவதுமாக நரேந்திர மோடியும் அமித்ஷாவிடத்திலுமே சரணடைந்து விட்டார்கள். அவர்களுடைய கரப்ஷன், அவருடைய ஊழல் காரணமாக அவர்கள் சரணடைந்து விட்டார்கள். அவர்களை வைத்து, அதிமுகவை வைத்து தமிழை, தமிழ் மண்ணை, தமிழ் கலாச்சாரத்தை முழுமையாக அழிக்க நினைக்கிறது பாஜக. Please support the India Alliance, Congress Party, DMK and all parties in the alliance. ഇന്ത്യ സഖ്യത്തിനു വേണ്ടി പ്രചാരണം നടത്തുകയാണ്. ഇന്ത്യ സഖ്യത്തിൽപ്പെടുന്ന എല്ലാ പാർട്ടികൾക്കും പിന്തുണ നൽകൂ എന്നാണ് രാഹുൽ ഗാന്ധി ഇപ്പോൾ പറയുന്നത്.